என்னை பலப்படுத்தினார். யோசபாத்தே, துன்மார்க்கனோட உனக்கு துணை வேண்டாமே, ஆலோசனை வேண்டாமே. உட்டனே மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 4வது வசனத்துல கர்த்தர் எழுதி வைக்கிறார், மீண்டும் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார். யாரும் செயல்படுவதற்கு முன்பதாய் கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார். You have to start the work. நீங்கள் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, பாதியில சில வேலைகள் இருக்கிறது. மீண்டும் 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 கர்த்தர் சபையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தின் வளர்ச்சி இதுவல்ல. உங்கள் ஊழியமும் முடிந்து போகவில்லை. உங்கள் ஆலயத்தின் வளர்ச்சி இது அல்ல. உங்கள் ஆலயத்தின் எல்லை இது அல்ல. கர்த்தர் உங்களை அழைத்த டெஸ்டினேஷன் இது அல்ல. நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். கர்த்தர் இன்னும் சில மேன்மையான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல், இதிலும் பெரிதானவர்